வாங்க இப்போ முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்வதுங்கிறத பார்க்கலாம். ஹெல்த்தியான சூப்புங்க. இதை நம்ம வாரம் அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த சூப்பு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப்பு நல்லாவே நமக்கு கேட்கும். இப்போ இந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா தண்ணியில் அலம்பிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு நான் கீரையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் இப்போ சேர்க்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நான் இடித்து தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 2, மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இடிகல்ல இடிச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ கழுவின முருங்கைக்கீரை இதில் சேர்த்துக்காங்க. இப்போ இடித்த இதை எவ்வளோ சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நான் பெரிய டம்ளரில் நல்லா 1.5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இப்போ இதை நல்லா முருங்கைக்கீரை தண்ணி நல்லா கொதித்து அதோட சாறு தண்ணியில் நல்லா இறங்கணும். நம்ம ஊற்றின தண்ணி 1.5 டம்ளர் ஊற்றிருக்கோம். அது பாதியாக நமக்கு வரணும். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ சூப்பு நல்லா கொதித்து நம்ம அந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு அருமையான இரும்பு சத்து மிக்க முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.